குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் ஜூன் மாதம் 4/6/2024 முதல் 10/6/2024 வரைக்குமான, அதாவது வைகாசி 22 முதல் வைகாசி 28 வரைக்குமான வார ராசி பலன் பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுக்க மேஷ ராசியில் செவ்வாயும், ரிஷப ராசியில் குரு, புதன், சூரியன், சுக்கிரன் 4 பேரும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் இந்த வாரத்தோட முதல் நாள் தேய்பிரை சந்திரன் மேஷ ராசியில பரணி 2ஆம் பாதத்திலையும், அடுத்த 2 நாட்கள் ரிஷப ராசியில கிருத்திகா 2 மற்றும் ரோகிணி 2ஆம் பாதங்கள்லையும், 4வது நாள் ரிஷப ராசியில மிருக சீரிஷம் 2ஆம் பாதத்திலையும், 5, 6வது நாட்கள் மிதுன ராசியில திருவாய்திரை 2 மற்றும் புனர்பூசம் 2ஆம் பாதங்கள்லையும், வாரத்தோட கடைசி நாள் கடக ராசியில பூசம் 2ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு. திதின்னு எடுத்துட்டா தேய்பிரை திரையோதசி, தேய்பிரை சதுர்த்தசி, அமாவாசை, வளர்பிறை பிரதமை, வளர்பிறை துவிதியை, வளர்பிறை திருதியை, வளர்பிறை சதுர்த்தி அப்படின்னும், யோகம்னு பார்த்தா சோபனம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம் அப்படின்னும், கரணம்னு எடுத்தா கரசை, பத்திரை, சதுஷ்பாதம், பவம், கௌலவம், கரசை, பத்திரை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள்னால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் இந்த வாரம் முழுக்க பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி மகரம். இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் 4 பேரும் சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. திருமணம், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், கூட்டு தொழில், வாடிக்கையாளர்கள், வம்பு வழக்கு பிரச்சனைகள், இந்த எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாரம் லாபமா இருக்கும். அப்பா மற்றும் சித்தி வழி உறவுகள்னால திருமணம் அமைய வாய்ப்புகள் இருக்கு. சுய முயற்சியாலேயோ இளைய சகோதரம், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்னாலேயோ கூட்டு தொழில் வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் இருக்கு. கேது பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்கள், மூத்த சகோதரம் இவங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகளோ, 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தாத்தா, தாய் மாமா வழி உறவுகள் கிட்ட கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. குலதெய்வ கோவில் சம்பந்தப்பட்ட விசேஷங்களுக்காக செலவுகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுக்காகவும் செலவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல உங்களுடைய விருப்பங்கள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் நிறைய செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்றதுனால நீங்க உங்க சுய முயற்சிகள்ல கூடுதல் கவனமா இருங்க. மாமனார் மற்றும் இளைய சகோதரம் இவங்க கிட்டயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சிறு தூர பயணங்கள், சின்ன சின்ன ஆபரணங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தைரியம், வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயும் கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. ராசிக்கு 4ஆம் இடத்திலேயே செவ்வாய் சஞ்சாரம் பண்றாரு. அவர் உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதியா இருக்கிறதுனால செவ்வாய் திசை நடக்கிறவங்களை தவிர மற்றவங்களுக்கு உத்தியோகத்தின் மூலமா லாபம் கிடைக்கும். உங்களுடைய கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக கேட்கிற இடத்துல எல்லாம் லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியத்திலையும் எதிரிகள் கிட்டையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சித்தியுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் அதிக அக்கறை எடுத்துக்கணும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கிறது நல்லது. வாரம் முழுக்க சந்திரன் ராசிக்கு 4, 5, 6, 7ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றாரு. அந்த சமயத்துல கூட்டு தொழில், அம்மா வழி உறவுல திருமணம், கலத்திரம் மற்றும் மாமியார் வழி சப்போர்ட் இதெல்லாமே திருப்தியா கிடைக்கும். அடுத்த 3 நாட்களுமே நட்பு வட்டாரங்களோட திருப்தியா இருக்கும். நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. 5 மற்றும் 6வது நாட்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தொழில் சம்பந்தமாகவும் லோன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில் பண்றவங்க மட்டும் தொழில் விஷயமா கவனமா இருக்கணும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லயும் கவனமா இருக்கணும். வாரத்தோட கடைசி நாள் கலத்திரத்தினுடைய இளைய சகோதரம், அப்பா வழி உறவுகள் இவங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றது நல்லது. சுபதிசா நடக்கிறவங்களுக்கு இப்ப சொன்ன எல்லா விஷயங்கள்லயும் சுப பலன்கள் கிடைக்கும். அசுபதிசா நடக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மொத்தத்துல குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் முழுக்க எல்லா நன்மைகளும் கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.